மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள், $6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவை தேர்தலில் காட்சிகள் மாறுமா? நாளும் மக்களவை தொகுதி. இன்று நாம் காணவிருப்பது கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்தின் செயல்பாடுகள் கடந்த 5 ஆண்டுகளில் எப்படி இருந்தன, அவரது பணிகளுக்கான மதிப்பீடு என்ன என்பதை ரிப்போர்ட் கார்டு பகுதியில் பார்க்கலாம். கன்னியாகுமரி தொகுதி மக்கள் பிரதிநிதியான விஜய் வசந்த் அவரது தந்தை வசந்தகுமாரின் மறைவை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். 17வது மக்களவையில் விஜய் வசந்தின் வருகை பதிவு 88 விழுக்காடாக உள்ளது. 194 கேள்விகளை எழுப்பியுள்ள இவர் 21 விவாதங்களிலும் பங்கேற்றுள்ளார். வருகை பதிவிலும் கேள்விகள் எழுப்பியதிலும் தமிழகம் மற்றும் தேசிய அளவிலான சராசரியை விட விஜய் வசந்த் மேலே உள்ளார் என்பது புள்ளி விவரங்களில் தெரிய வருகிறது. மக்கள் பிரதிநிதி குறித்து மக்களின் விமர்சனங்கள் என்ன, அதற்கு மக்களவை உறுப்பினரின் பதில் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் தளம் அமைப்பானேனாங்க, அதுக்கு ஆயத்த பணி கூட இன்னும் நடக்கலை, ஆயத்தம் கூட பண்ணலை. தூத்துக்குடியும் திருவனந்தபுரத்திலும் ஹெலிகாப்டர் தளம் இருப்பதால் கன்னியாகுமரிக்கு கொடுப்பதில் யோசனையில் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக மீனவ மக்களை காப்பாற்றுவதற்காக ஹெலிகாப்டர் தளமும் ஸ்பீட் போட் ரெக்கவரி போட் ஸ்பீட் ரெக்கவரி போட் அதுவும் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அமுன் நிலுவையில் உள்ளது. கூட விரைவில் அதற்கான மாற்றம் கிடைக்கும் என்று சொன்னது. இளைஞர்கள் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இனி வரக்கூடிய எம்பியாவது வேலை வாய்ப்பு கொடுத்து இது பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அதாவது மத்தியில் ஆட்சி இல்லை மற்றும் ஒவ்வொரு அரசையும் சார்ந்து இருக்கக்கூடாது, மக்களுக்கு நம்ம பணி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஆண்டுக்கு 4 கடந்த 3 ஆண்டுகளில் 4 ஜாப் ஃபேர்கள் நடத்தி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அது ஆயிரக்கணக்கான பேர் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்குது. நிறைய ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஓகே, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட்டா வனையெல்லாம் சாதா கொடுத்த பட்டா இப்போ முழுசாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பாவங்களுக்கு கிடைக்கக்கூடியதை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாராளுமன்றத்தில் வாங்கும் சம்பளம் முழுவதுமே நான் ஏழை குழந்தைகள் படிப்புக்காகவும் விளையாட்டு ஊக்குவிப்பதற்காக சில காம்படிஷன்ஸ்க்கும் சரி, ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஸ்பான்சர் அந்த இதுக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நான் கடந்த 3 ஆண்டுகளில் வாங்கின அனைத்து சம்பளமே இதற்காக மட்டுமே பயன்பட்டு வருகிறது என்று நான் இந்த இடத்தில் பதிவு பண்ணுகிறேன். மானியங்கள் அந்த மாதிரி டீசல் மானியத்துக்கெல்லாம் என் போட்டு எடுத்தது 5 வருஷம் ஆச்சு. இந்த ஆரம்பம் கணக்கு வேற டீசல் மானியம் தரல. போகும்போதெல்லாம் பாம்பு கொடுக்கணும் ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ டீசல் மானியம் தந்தால் ஒரு லிட்டரில் ஒரு 16 ரூபா கிடைக்கும். அது எங்களுக்கு ரொம்ப சேவாக இருக்கு அந்த காசு. ஆனால் அந்த இந்த ஏரியா ஆஃபீஸ் எந்த முயற்சியும் கிடையாது. நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நிலுவைப்படுத்த வேண்டுமானால் ஒரு தாமதமாகிறது. அதாவது சில இதெல்லாம் நமக்கு அப்ரூவல்ஸ் வர்றதுக்கே பல மாதங்கள் காலங்கள். ஆனால் தொடர் முயற்சியாலும் அதிகாரிகள் சந்தித்து அமைச்சர்கள் சந்தித்து நம்ம ஒப்புதல் பெற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இது அவங்களுக்கும் எதிர்கட்சியிலிருந்து நம்ம இவ்வளோ ப்ரெஷர் போடும்போது முடியாத பட்சத்தில் அந்த கடைசியில் அவங்க அப்ரூவ் செய்யக்கூடிய தருணத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அமைச்சர்களில் சிலர் வேகமாக நடவடிக்கை எடுத்து செய்கிற, சிலர் வேண்டுமென்றே தாமதம் செய்கிற அமைச்சர்களும் இருக்கிறார்கள். முக்கியமாக மீனவரோட வாக்கு
அதிகம் பெர்சன்ட் 60%லேருந்து 65% வாக்கு காங்கிரஸ் தான் போடுவாங்க. அதனால அவங்க வாக்குறுதி அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் இதுவரையும் அவங்க சொன்ன வாக்குறுதியில் 10% வாக்குறுதி கூட நிறைவேற்றல. வருகின்ற தேர்தலில் மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்து மக்களோட கோரிக்கைகள் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து இருந்தனால பல தடங்கள் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்ன்றதில் உறுதியாக இருக்கிறேன். கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்த் இயன்றவரை சிறப்பாக செயல்பட்டதாகவே வாக்காளர்களில் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். மக்களவை செயல்பாடுகளை பொறுத்தவரை விஜய் வசந்துக்கு 70 விழுக்காடு மதிப்பெண்களும், நிறைவேற்றிய திட்டங்கள் அடிப்படையில் 40 விழுக்காடு மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது. விஜய் வசந்த் சுமார் 3 ஆண்டுகள் மட்டுமே எம்பியாக பணியாற்றியுள்ளதால் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் குறைவு என்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. மக்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் 70 விழுக்காடு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் குமரி தொகுதி மக்கள் பிரதிநிதியின் செயல்பாடுகள் நன்று என்ற அளவிலேயே உள்ளது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.